நிலா தங்கியிருக்கும் ஹாஸ்டல்ல தான் நிலாவ முன்னாடியே இழுத்து விட்டு போன அந்த அம்மா வேலை பார்க்குறாங்க. அவங்க அங்க கிளீன் பண்ற வேலையில இருக்காங்க. ஒரு நாள் நிலாவ அந்த ஹாஸ்டல்ல பார்த்ததும் அதிர்ச்சி ஆயிடுறாங்கங்க. எப்படியாவது இந்த பொண்ண பார்த்து நம்ம எல்லா உண்மையும் சொல்லணும்னு அவங்க மனசு ஒரு பக்கம் துடிக்குது. ஆனா எப்படி நம்மள அறிமுகப்படுத்துறதுன்னு அவங்களுக்கு தெரியல. காலையில பேசலாம்னு பார்த்தா நிலா வேலைக்கு போயிறாங்க. சரி நைட் நேரம் பார்ப்போம்னு சொல்லிட்டு நிலா ஆஃபீஸை விட்டு வரும் நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் நிலாவும் வராங்க. நிலாவுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. வந்ததும் படுத்து தூங்கிறாங்க. ரூம்ப லாக் பண்ணாமயே படுத்துடுறாங்க. அந்த நேரம் அந்த அம்மா நிலா ரூமுக்கு வராங்க. நிலாவ பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க அறியாமலேயே அழுக ஆரம்பிக்கிறாங்க. நிலாவோட தலைய தடவி குடுக்குறாங்க. பக்கத்துல உட்கார்ந்து அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தலைய யாரோ தடவுறத உணர்ந்த நிலாவுக்கு முழிப்பு வருது. முழிச்சு பார்க்குறாங்க. நிலா முழிச்சத பார்த்ததும் அந்த அம்மா பதறி படக்குன்னு எந்திரிக்க பார்க்குறாங்க. ஆனால் நிலா அந்த அம்மாவின் கையை பிடிச்சுக்கிட்டு, "அம்மா இருங்கம்மா, ஒரு நிமிஷம் இன்னைக்கு என் மேல இடிச்சிட்டு போனீங்களே நீங்க தான்" அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அம்மா, "ஆமாம்மா நான் தான். இப்ப எதுக்கும்மா அதுவும் இந்த நைட்ல வந்துட்டு உங்களுக்கு இங்க என்ன வேலை?" அப்படின்னு நிலா கேட்க, அந்த அம்மா, "இந்த ஹாஸ்பிட்டல்ல தாம்மா நான் தங்கியிருக்கேன். நான் கிளீன் பண்ற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்." நிலா, "அது சரி, இந்த நைட்ல வந்து என்ன பார்க்கணும்னு உங்களுக்கு என்ன அவசியம்? அதுவும் என் பக்கத்துல உட்காந்து என் தலைய தடவி குடுத்துக்கிட்டு இருக்கீங்க. என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? நானே உங்கள பார்த்து பேசணும்னு இருந்தேன். ஆனா நீங்களே என் ரூமுக்கு வந்து என் பக்கத்துல உட்காந்துருக்கீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல." அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த அம்மா சொல்றாங்க, "நிலா நல்லா இருக்கியாம்மா?" உடனே நிலா கேட்குறாங்க, "என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்னு? பெத்தவங்களுக்கு பிள்ளை பேர் தெரியாதாம்மா?" அப்படின்னு கேட்டோன்னே நிலா வந்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. "அம்மா நீங்க என்ன சொல்றீங்க?" அப்படின்னு கேட்க, அந்த அம்மா, "ஆமாம்மா உன்னை பெத்தவளே நான் தாம்மா." இதை கேட்டு நிலா ஷாக்காகி, "என்னம்மா சொல்றீங்கன்னு?" கேட்குறாங்க. அந்த அம்மா உணர்ச்சி பூர்வமா, "ஆமாம்மா, மனோகரன் உன்னுடைய அப்பாவே கிடையாது. உன் அப்பா வந்துட்டு மனோகரோட ஓனர். உன் அப்பா கிட்ட மனோகர் வந்துட்டு ஒரு மேனேஜரா தான் இருந்தவன். இப்ப இருக்கிற சொத்து பூரா உங்க அப்பாவுடைய சொத்து தான். ஒரு கார் விபத்துல உங்க அப்பா இறந்துட்டாரு. இறந்த செய்தியை கேட்டு நான் அதிர்ச்சியாகி ஹோமாவுக்கு போயிட்டேன். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த சொத்தை பூரா அபகரிக்கணும்னு உன்னைய தூக்கிட்டு போயிட்டாரு. உன்னையும் கொன்னு இருப்பாரு. ஆனா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துரும்னு பயந்து உன்னை வளர்க்க ஆரம்பிச்சாரு. நான் ஹோமாவுக்கு போனதும் என்னை கேரளாவில் ஒரு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துட்டாரு. சேர்த்தது மட்டும் இல்லாம அங்க உள்ள டாக்டர் கிட்ட இவங்களுக்கு சுயநினைவு வந்தா இவங்கள ஆளை வச்சு கூட முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தொகையை கொடுத்துட்டு இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருமா. நான் கொஞ்ச நாளிலேயே கோமாவுல இருந்து சுயநினைவுக்கு வர, ஆனா அந்த டாக்டருக்கு என்னை கொல்ல மனசு வரல. என்னதான் இருந்தாலும் அவங்களும் ஒரு லேடி தானே, அதனால நீங்க ஹோமாவுல இருக்கிற மாதிரியே நான் பார்த்துக்கிறேன்னு, ஏன்னா அடிக்கடி வந்து அந்த மனுஷன் ஆஸ்பத்திரிக்கு வந்து நீங்க எப்படி இருக்கீங்கன்னு செக் பண்ணுவாரு. அந்த நேரம் மட்டும் நீங்க ஹோமாவுல இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணி வச்சிடறேன்னு, நீங்களும் சுயநினைவு வந்த மாதிரியே காட்டிக்கிறாதீங்க அப்படின்னு அந்த டாக்டர் எனக்கு ஐடியா கொடுத்தாங்க. அது மாதிரியே நானும் இருந்தேன். சுயநினைவு வந்ததும் நான் உன்னை பத்தி அந்த டாக்டர் கிட்ட கேட்டேன். உன் குழந்தை வந்துட்டு அவர்கிட்ட தான் வளருது. ஆனா குழந்தைய நல்லா தான் பாத்துக்கிறாரு. உன் ஹஸ்பண்டோட சொத்துக்காக உன் பொண்ணுக்கு எதுவும் செய்ய மாட்டான். அதனால உன் பொண்ணை பத்தி நீ கவலைப்பட வேணாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நீ உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சா உன் உயிருக்கும் ஆபத்து. உன் பொண்ணையும் கொன்னு போடுவான். அதனால நீ எப்பயும் போலவே இங்கே இரு. இங்கே ஒரு வேலையை பார்த்துட்டு நீ இங்கேயே தங்கிடலாம் அப்படின்னு அந்த மேடம் சொன்னாங்க. உன் உயிருக்கே நான் கேரண்டி. இங்க இருக்கிற வரைக்கும் உன்னை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் எங்கேயும் போகாம இங்கேயே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் உன்னுடைய ஃபோட்டோவை அப்பப்போ என்னிடம் காட்டுவாங்க. உன் ஃபோட்டோவை பார்க்கும்போது எப்படியாவது நம்ம பிள்ளையை பார்த்துருவேன்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது. நீ சென்னையில் இருக்கிற விஷயம் கேள்விப்பட்டு டாக்டர் அம்மாட்ட நான் சொல்லிட்டு தான் வந்தேன். எப்படியாவது என் பொண்ணை பார்த்துட்டு வந்துடுறேன்னு. 1 மாதம் 2 மாதத்துக்கு நான் இங்கே ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்து தான் என் பொண்ணை வந்துட்டு பார்க்க முடியும். ஏன்னா என் பொண்ணு இருக்கிற இடம் எனக்கு சரியாக தெரியாது. அதனால நான் இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு என் பொண்ணையும் பார்த்து எல்லா உண்மையும் சொல்லிட்டு நான் மறுபடியும் முடிஞ்சா இங்கேயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த ஹாஸ்டலில் நான் வந்து தங்கினேன். இந்த ஹாஸ்டலில் தான் உன்னை பார்க்குற நிலைமை ஏற்பட்டுச்சு. நீ நினைக்கிற மாதிரி அந்த மனுஷன் நல்லவனும் கிடையாது. அவர் நம்முடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் உன்னை இவ்வளவு தூரம் வளர்த்ததே. அவன் வந்துட்டு மகா மோசமானவன். நான் உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா கூட நம்ம 2 பேத்தையும் கொல்ல கூட தயங்க மாட்டான். இதை கேட்ட நிலா ரொம்பவே ஷாக்காகிறாங்க. அப்ப என்னை பெத்த அம்மா நீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உன்னை பெத்தவளே நான் தாமான்னு அந்த அம்மா சொல்றாங்க. உடனே நிலா ஓடி வந்து அம்மானு கட்டிப்பிடிச்சு அழுகிக்கிட்டு இருக்காங்க. இறுதியாக இந்த சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.